தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே Tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, நாம இப்ப நேரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நேரம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நேரம் தான் நம்ம கடிகாரத்துல பாக்குற மணி. சரியா சொன்னீங்க. நேரம் யாருக்காவது காத்துட்டு இருக்குமா? அது காத்துட்டு இருக்காது, அது பூமியை போல சுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நேரத்தை சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய வசதிகள் இருக்கு. கையில கடிகாரங்கள், கைபேசி, இலக்கு முறை கடிகாரம் அப்படின்னு நிறைய கடிகாரங்கள் இருக்கு. ஆனா கடிகாரங்கள் கண்டுபிடிக்காத காலகட்டத்துல எப்படி நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. அந்த காலத்துல மக்களுக்கு நேரம் பார்க்கும் கருவி சூரியன் தான். சூரியனா? எப்படி? அது எப்படி அப்படின்னா, சூரியன் எந்த திசையில எந்த கோணத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து அப்போதைய நேரத்தை கணக்கிடுவாங்க. இப்ப கூட நிறைய பெரியவர்கள் சூரியனை பார்த்து நேரத்தை சரியா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, சூரிய கடிகாரம் அப்படிங்கிறது 700 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட சூரிய கடிகாரம் இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. சூரிய கடிகாரத்தை நிறுவியவர் மாமன்னர் விக்ரமா சோழன் என்பவர் தான் சூரிய கடிகாரத்தை நிறுவியிருக்காரு. எப்படி? சுவற்றுல பெரிய இரும்பு கம்பி நட்டு அதை சுற்றி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை எண்கள் அரைவட்ட வடிவில் எழுதப்பட்டிருக்கு. சூரிய ஒளி இருக்கும் நேரத்தில் இந்த கம்பியின் நிழல் எந்த எண்ணின் மீது விழுகிறதோ அந்த எண்ணை கொண்டதுதான் அப்போதைய நேரம். ஓ சூப்பர்! அது மட்டும் இல்லாம நீர் கடிகாரம், மணல் கடிகாரம், இப்படி நிறைய கடிகாரங்கள் அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டது. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய் இந்த சூரிய கடிகாரத்தை பாருங்க. சரி, இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடிகாரத்தை பார்த்து நேரத்தை எப்படி சரியா சொல்றதுன்னு கத்துக்கலாமா? கத்துக்கலாம். அதற்கு முதல்ல கடிகாரத்துல என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நொடிமுள், பெரிய முள், சிறிய முள், எண்கள். நொடிமுள் அப்படிங்கிறது இந்த முள்ள வினாடி முள் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம இதய துடிப்பு போல டிக் 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 டிக்னு சுற்றி கொண்டே இருக்கும். 60 நொடிகள் சேர்ந்தது ஒரு நிமிடம். பெரிய முள் நிமிட முள். இது நேரத்தை நிமிடத்துல காட்டும். சிறிய முள் இது மணிமுள். இது நேரத்தை மணிகள்ல காட்டும். எண்கள் மொத்தம் இதுல 12 எண்கள் இருக்கும். 1 முதல் 12 எண்கள் இருக்கும். இப்ப சின்ன முள்ள வச்சு நேரத்தை சொல்ல கத்துக்கலாம். பெரிய முள் 12லே இருக்கும். மணிமுள் மட்டும் மணிய காட்டும். சரியா பார்த்து சொல்லுங்க. உதாரணமா சொல்லணும்னா 5 மணி அப்படிங்கிறது கடிகாரத்துல சிறிய முள் 5ல இருக்கும். கடிகாரத்துல பெரிய முள் 12ல இருக்கும். அப்ப நேரம் என்னது? 5 மணி. இப்ப வாங்க ஒவ்வொரு மணி நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1 மணி, 1 மணி. 2 மணி, 2 மணி. 3 மணி, 3 மணி. 4 மணி, 4 மணி. 5 மணி, 5 மணி. 6 மணி, 6 மணி. 7 மணி, 7 மணி. 8 மணி, 8 மணி. 9 மணி, 9 மணி. 10 மணி, 10 மணி. 11 மணி, 11 மணி. 12 மணி, 12 மணி. 1 மணி. 2 மணி. 3 மணி. 4 மணி. 5 மணி. 6 மணி. 7 மணி. 8 மணி.
குழந்தைகளா இப்ப நேரத்தை கண்டுபிடிச்சு விளையாடலாமா? சரி, விளையாடலாம் வாங்க. முதல் கேள்வி, மணிமுள் அதாவது சின்ன முள் இருக்கிற இடத்தை பார்த்து நேரத்தை சரியா சொல்லுங்க. இப்ப என்ன மணி ஆகுது? 1 மணியா? இல்ல. 2 மணியா? இல்ல. அப்ப எத்தனை மணி? 3 மணி. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, நீங்க எத்தனை மணிக்கு காலையில எழுவீங்க? 7 மணி. சரி, இந்த கடிகாரத்துல முட்களை 7 மணிக்கு சரியா பொருத்தணும். எப்படி பொருத்துவீங்க? பெரிய முள் 12ல இருக்கணும், சின்ன முள் 7ல இருக்கணும். இப்ப என்ன மணி ஆகுது? 7 மணி. சரியா சொன்னீங்க. இதுல எந்த கடிகாரத்துல 5 மணியை காட்டுது? இதுவா? 3வதா சரியான மணியை காட்டுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரியான நேரத்தை சொன்ன அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.